ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட 7 பாட வேளைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேளைகள் 9ஆக மாறும்போது ஒவ்வொரு பாட வேளையின் கால அளவு எனக்கு என்ன வரும்? இப்ப பாருங்க. 45 நிமிடத்துக்கு ஒரு பாட வேளை. அப்படின்னு எத்தனை பாட வேளை வரும்? 7 பாட வேளை வரும். அவங்க என்ன சொல்றாங்க? 7 பாட வேளைய 9ஆ மாத்தணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப பாட வேளைகள் அதிகமாச்சுன்னா நிமிடங்களுக்கு என்ன ஆகும்? குறையும். ஏன்னா மொத்தம் ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா ஒரு பாட வேளை 45. அப்ப மொத்தம் 7 பாட வேளை இருக்கு. அப்ப என்ன பண்ணாங்க? பாட வேலையை அதிகப்படுத்துனாங்கன்னா, அப்ப என்ன ஆகும்? பாட வேலையோட நிமிடம் வந்து எனக்கு குறையும். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? குறையும். அப்ப என்ன மாறல் இது? எதிர்மாறல். அப்ப எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? நம்ம டைரக்டா அப்படியே அடிப்போம். அப்ப 7/9 × 45. அப்போ 9 9 5 45 5 7 இருக்குன்னா 35 நிமிடம். ஸோ அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓகேவா? ஸோ பாட வேலை நிமிடம் ஓகே இந்த மாதிரி வந்தாலே எதிர்மாறல்னா பாட வேலைகள் அதிகப்படுத்தணும்னா டைம் குறையும். பாட வேலை குறைச்சோம் அப்படின்னா டைம் எனக்கு கூடும். ஓகே அப்ப என்னது எதிர்மாறல். அப்ப எதிர்மாறல் என்ன பண்ணுவோம்? அப்படியே அடிச்சு போட்டுருவோம் அவ்வளவுதான். 7/9 × 45. அடுத்தது வருது 35 நிமிடம் ஆப்ஷன் சி. ஓகேவா? 7/9 × 45 முடிஞ்சு அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்.